ஹலோ ஆல், வெல்கம் டு டிவைன் மீ. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் மாவிளக்கு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான். பச்சரிசியை இந்த மாதிரி ஊற வச்சுட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா இந்த மாதிரி பவுடராக நம்ம பவுடர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இதில் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு அதில் கொஞ்சம் வெல்லம், அதுக்கப்புறமா நெய், இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கணும். நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா ஒரு நல்ல பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஒரு ரவுண்டாக உருண்டை மாதிரி பிடிச்சி அதுக்குள்ளே கொஞ்சம் பள்ளமாக்கி நம்ம விளக்கு ஏற்றிக்கிற மாதிரி நம்ம எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம பண்ணிக்கிட்டு அதில் நெய் ஊற்றி திரி போட்டு நம்ம விளக்கு ஏற்றிக்கலாம். புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாளுக்கு மாவிளக்கு ஏற்றி வழிபடுறது ரொம்பவே மகத்துவம் வாய்ந்தது. நம்மளுடைய கிரக தோஷங்களை போக்கி அருள்வாள் திருமால் என்பது ஐதீகம். பொதுவாகவே சனிக்கிழமை அப்படின்றது பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த நாளாக போற்றப்படுது. புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் மகாவிஷ்ணுவை வழிபடுவதற்கு உகந்த நாள் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. சனிக்கிழமை என்பது சனீஸ்வர பகவானுக்கு உரிய நாள். சனீஸ்வர பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய கெடு பலன்களையும் தடைகளையும் விஷ்ணு வழிபாடு போக்க வல்லது அப்படின்னு நிறைய சொல்லியிருக்காங்க. புரட்டாசி மாதம் முழுதுமே நாம் திருமால் வழிபாட்டுக்கு உகந்தது தான் என்றாலும் சனிக்கிழமை ரொம்பவே விசேஷமானது. சனிக்கிழமையில் விரதம் மேற்கொள்ளும் பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க. புரட்டாசி சனிக்கிழமை விரதம் பச்சை தண்ணி கூட பல்லில் படாது அப்படின்னு சொல்பவர்களும் இருக்காங்க. அதே சமயம் உண்ணா நோன்பு இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி பெருமாள் வழிபாட்டை செய்யும் அனைவருக்குமே பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது நம்மளுடைய நம்பிக்கை. புரட்டாசி சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாளுக்கு மாவிளக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சு நம்ம வாழ்க்கையில் இது வரைக்கும் இருந்த தடைகள் எல்லாத்தையும் தகர்த்து அருளும் அப்படின்றது ஐதீகம். நம்ம இந்த மாதிரி விளக்கு ஏற்றி முடிச்சுட்டு அந்த பிரசாதத்தை ஒரு வாழை இலையில வச்சு அதை பசுமாட்டுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அது ரொம்பவே நல்லது. பெருமாள் படத்துக்கு முன்னாடி நாம் இந்த மாதிரி தீபம் ஏற்றணும், அதாவது நெய் தீபம் ஏற்றணும் அப்படின்னா நமக்கு வறுமை நீங்கி செல்வம் பெருகும், வீட்டில் மகிழ்ச்சியும் கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம் இந்த மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாவிளக்கால தீபம் ஏற்றி பெருமாளை நோக்கி மனமுருக வழிபாடு செஞ்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா வீட்டில் சகல ஐஸ்வர்யங்களும் கூடும். துளசியால் பெருமாளுடைய படத்தை அலங்காரம் பண்ணி அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மாவிளக்கில் நெய் ஊற்றி நம்ம விளக்கேற்றி மனமுருக பெருமாளை நோக்கி வழிபாடு செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.